குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு பதிவு 7 பார்த்தோம். இன்றைக்கி பதிவு 8 பார்க்க போகிறோம். ஏதோ நடிப்புக்கு போஸ் கொடுக்க செய்வது போன்ற பாவனையில் சில மிக அழகிய பெண்களை விதவிதமான கோணங்களில் நிற்க சொல்லி பார்த்து மகிழ்ந்தான் கோபால். அந்த பெண்களும் தட்டாமல் அவன் சொன்னபடி எல்லாம் செய்தார்கள். ஆண்களை இன்டர்வியூ செய்ய அவ்வளவு நேரமே ஆகவில்லை. சுருக்கமாக சில கேள்விகள் பதில்களோடு ஆண்கள் இன்டர்வியூ முடிந்து விட்டது. தபாலில் முடிவு தெரிவிப்பதாக சொல்லி எல்லாரையும் அனுப்பி வைத்த பின் கணவனுக்கு அருகில் அடக்கமாக வந்து அமர மனைவியைப் போல் முத்துக்குமாரன் அருகே பவ்யமாக வந்து உட்கார்ந்தான் கோபால். ஏண்டா கோபால், நிஜமாகவே நாடக கம்பெனி வைக்க போறியா, அல்லது தினசரி குஷாலாக 4 புது பெண்களின் முகங்களையும் அழகுகளையும் பார்க்கலாம்னு இப்படி ஒரு ஏற்பாடா? ஒருவேளை அந்த காலத்தில் நாடகத்தில் ஸ்திரீ பாட் போட பெண்களே கிடைக்காம நீ ஸ்திரீ பாட் போட நேர்ந்ததாக இப்போ தினம் இத்தனை பேரை வரவேற்று நீங்கள் பழி வாங்குறியா என்ன? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். அன்னைக்கு இருந்த அதே கிண்டல் இன்னும் உங்ககிட்ட அப்படியே இருக்கு வாத்தியாரே. அது சரி, எங்கே தங்கியிருக்கன்னு இன்னும் நீ சொல்லவே இல்லையே. முத்துக்குமாரன் எழும்பூரில் தான் தங்கியிருந்த லாட்ஜின் பெயரை சொன்னான். நான் நம்ம டிரைவரை போய் பில்லு பணத்தை கட்டிட்டு உன் பெட்டி படுக்கையை எடுத்தார சொல்லிடுறேன். இங்கேயே ஒரு அவுட் ஹவுஸ் இருக்குது. வாத்தியார் அதில் தங்கிக்கலாம்ல. வாத்தியார் என்னடா வாத்தியார்? நாதா, தங்கள் சித்தம் என்ன என் பாக்கியம்னு பழைய எப்படி ஸ்திரீ பாட் குரலில் தான் ஒரு தரம் சொல்லேன். கோபால் அப்படி சொல்ல முயன்று குரல் சரியாக வராததால் பாதியில் நிறுத்தினான். உன் குரல் தடிச்சு போச்சுடா கோபால். குரல் மட்டும் என்ன, ஆளுந்தான். சொல்லிக்கொண்டே டிரைவரை கூப்பிட வெளியே போனான் கோபால். அவனை பின்தொடர்ந்து சென்ற முத்துக்குமாரன் ரூமை நல்லா பார்த்து, என் ஐஸ்வர்யம் எதையும் விட்டுவிடாமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு வர சொல்லு. நிகண்டி எதுகை வரிசை புத்தகம் 2-3 இருக்கும் என்று எச்சரித்தான். நிகண்டி எதுகை வரிசை புத்தகம் 2-3 இருக்குன்னு எச்சரித்தான். அதெல்லாம் ஒன்று விடாமல் வந்து சேரும், நீ கவலைப்படாத. லாட்ஜ் ரூமுக்கு வாடகை பணம் தரணுமே, அதை நீ தான் கொடுக்கணுமா? நான் கொடுக்கப்படாத வாத்தியாரே. முத்துக்குமரன் பதில் சொல்லவில்லை. கோபாலின் டிரைவர் சிறிய கார் ஒன்றில் எழும்பூருக்கு புறப்பட்டு போனான். அவனை அனுப்பிவிட்டு திரும்பி வந்த கோபால நண்பனை மிகவும் பிரியத்தோடு அணுகி, ரொம்ப நாள் கழிச்சு வச்சிருக்க, நல்லா சேர்த்து சாப்பிடணும். ராத்திரி என்ன சமையல் செய்ய சொல்லட்டும்? சங்கோசப்படாமல் சொல்லு வாத்தியாரே. பருப்பு துவையல், வெந்தய குழம்பு, மாங்காய் ஊறுகாய். சேச்சா, அடுத்த பிறவி எடுத்தால் கூட நீ அந்த பாய்ஸ் கம்பெனியின் நிரந்தர மெனுவை மறக்க மாட்ட போலிருக்கே. மனித குணங்களாகிய காதல், சோகம், வரி இது எதுவுமே நமக்கு உண்டாகி விடாதபடி பத்திய சாப்பாடாவில்லை போட்டுக்கிட்டு இருந்தான் அந்த நாயுடு. அந்த சாப்பாட்டை சாப்பிட்டாலே உனக்கு நல்ல சாப்பாடு போடுன்னு நாயுடுவை எதிர்த்து கேட்க சத்து இருக்குதே. அதுக்காக தான் அப்படி சாப்பாடு போட்டான்னு பாவி மனுஷன். பின்ன வேற எதுக்காக? சாப்பிடுகிற சாப்பாடு நாயுடுவை எதிர்த்து புரட்சி செய்த எந்த கொழுப்பையும் உனக்குள்ளர உண்டாக்கிடப்படாதுங்கிறது தானே அவர் நோக்கம். எப்படியோ அதையே சாப்பிட்டு தானே காலங்கடத்தினோம். 1 நாளா 2 நாளா 1 டஜன் வருஷத்துக்கு மேலே இல்லை. பருப்பு துவையிலும் வெந்தய குழம்பும் மாங்காய் ஊறுகாயும் வயிற்றுக்குள்ளார போயிட்டுருக்கு. அந்த 1 டஜன் வருஷத்தை அப்படி அங்கே கழிச்சதில் இருந்தது தான் இன்னைக்கு இங்கே இப்படி முன்னுக்கு வந்திருக்கோம். அது சரிதான், அதை நான் ஒன்றும் மறந்துடல, நல்லா நினைவிருக்கு என்று கோபால் கூறிய போதே அவனுடைய முகத்தை கூர்ந்து கவனித்தான் முத்துக்குமரன். அவன் இதை கூறும்போது அவனுடைய கண்கள் எந்த அளவுக்கு ஒளி நிறைந்து தெரிகின்றன என்பதை காண முத்துக்குமரன் விரும்பினான். நன்றியுடைமையையும் பழைய நினைவுகளையும் பற்றிய பேச்சு இருந்தபோது மேலே பேசுவதற்கு எதுவும் விஷயம் இல்லாமல் போனது போல சிறிது நேரம் இருவருக்கும் இடையே மௌனம் நிலவியது.
மௌனம் நிலையது. மீதி நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்.